அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம், போராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், தனுசு ராசியில் 2025 வருஷம் பிறக்கிறது. குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள். இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு. புதிய தொழில் கல்வி விருத்தியாகும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு. அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள், அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வருட கிரகங்களில் இந்த வருஷம் குரு, ராகு, கேது 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இன்னொரு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா 2 பாதங்கள் ஒரு ராசியிலும் மற்ற 2 பாதங்கள் ஒரு ராசியிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கும். உடலற்ற நட்சத்திரங்கள் என்று பெயர். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டாம்னு பார்த்திங்கன்னா, டென்ஷன், மனச்சஞ்சலம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சுகாதாரமானவர்கள், அழகானவர்கள், ஆடை ஆபரண யோகம் பெற்றவர்கள், தர்ம காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இருப்பார்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு அன்று முதல் நாள் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம தினமாக வரும். ராசிக்கு 8வது வீட்டிலே சூரியன், சந்திரன், புதன் 3 கிரக கூட்டணி அமாவாசை யோகத்தில் இந்த வருடம் தொடங்குகிறது. ஆண்டு தொடங்குகின்ற முதல் நாள் சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம். மற்றவரிடம் பேசும்போது கொஞ்சம் பணிவு வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திராதிபதி செவ்வாய் ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே கடகராசியில் நேச வக்கரகதியில் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். மிருகசீரிஷ நட்சத்திராதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தைரியம், வீரியம் மேலோங்கும். உங்களுடைய சுய முயற்சியால் திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து, அமைப்பாளர்களிடம் ஜாதகம் கொடுத்து உங்களுடைய சுய முயற்சியால் முயற்சி செய்வீங்க. 3வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் முயற்சி வெற்றியாகும். தொலை தொடர்புகள் மூலம், தகவல் தொடர்புகள் மூலம் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தை மாதம் 5ஆம் தேதி 2வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். கோச்சாரத்திலே 12வது வீட்டின் அதிபதி 2வது வீட்டிலே வரும்போது வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், தகவல் தொடர்புகள் மூலம் ஆதாயம் பெறலாம். ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். அவர் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப பொறுப்புகளை வாழ்க்கை துணையிடம் ஒப்படைங்க. கணக்கு வழக்கு அவங்க பார்க்கும்போது பங்குனி மாதம் வரை 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது பண பற்றாக்குறை, பண பிரச்சனை இல்லாமல் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் பார்த்து கொள்ளலாம். 2வது வீட்டிலே செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பல்வலி, மூத்தல சிறு சிறு காயம், மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து நேர்கதியில் முன்னோக்கி வருவார். குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது
தன யோகத்தை ஏற்படுத்துகிறது. வெளிநாடு அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் 4 மாத காலம் சிறப்பாகவே இருக்கும். வெளியில் கொடுத்த பணம் வசூலாகும். 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது பணப்பற்றாக்குறை நீங்கும். ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சித்திரை மாதம் வரை ராகு சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி 5வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்யும்போது பெற்ற பிள்ளைகளால் தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். அல்லது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது. பிள்ளைகள் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. குலதெய்வ வழிபாடு தடைபடுறது, தாமதப்படுறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு அனுபவங்கள் ஏற்படும். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது தை மாதம் 5ஆம் தேதி முதல் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை கேது பகவான் மேல் விழும்போது பிள்ளைகளிடம் கொஞ்சம் பாசமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் பேரில் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானமான 11வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். இன்னொரு 4 மாத காலம் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிர்பாராத லாபம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய முதலீடுகள் ரெட்டிப்பாக இந்த ராகு பகவான் கொடுக்க போகிறார். 11வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது வெளிநாடு அயல்நாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி எடுங்க, உடனே அந்த வேலை கிடைக்கும். வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கலாம். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார். தொழில்ஸ்தானம் நன்றாகத்தான் இருக்கிறது. சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துகிற அளவுக்கு வருமானம் உண்டு. உங்கள் உழைப்பு, உங்கள் தொழில், செய்யும் தொழிலே தெய்வம் என்று மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் தொழில் மீது கண்ணு கருத்துமாக இருக்கும்போது எப்படியும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். விரயம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் பெரியோர்கள், பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, பங்காளிகள் வழியில் ஒரு கர்மா நடந்து நீங்கள் ஏமாகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு உண்டு. 2025ஆம் வருடம், அதாவது தமிழ் வருடப்படி சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. 11வது வீட்டிலிருந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு ராகுவும், பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானமான 4வது வீட்டிற்கு கேதுவும் ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார்கள். சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் தொழில்ஸ்தானத்திலே 2 கிரகங்கள். இப்போ தொழில் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வேலை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ தொழில் கற்றுக்கலாம், வேலை கற்றுக்கலாம். சொந்த காலில் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் நிற்கலாம். அதாவது தந்தை வருமானத்தை விட்டு நீங்கள் சொந்தமாக வேலை செஞ்சு தொழில் செஞ்சு வருமானம் சம்பாதித்து வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுடைய சேமிப்பு உங்கள் சுய சம்பாத்தியமாக இருக்கும். சனி ராகு கூட்டணி சேரும்போது புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் மூலமும் அதிக வருமானம் பெறலாம். தகவல் தொடர்பு, மீடியா, சினிமா துறையில் இருப்பவர்கள், வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள், கனரா வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் 2025ஆம் வருடம் மே மாதத்துக்கு பிறகு சிறப்பான காலகட்டம். 2025ஆம் வருடம் மே மாதம் தமிழோடபடி வைகாசி மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்போது மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பணபரஸ்தானம் நன்றாக இருக்கிறது, குடும்பஸ்தானம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கும்போது வரன் செட் ஆகும், உடனே திருமணம் நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும்.
நல்ல சம்பாத்தியம் உண்டு. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். 2ஆம் வீட்டிலே குரு அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது வெளியில் கொடுத்த பணம் வசூலாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை கட்டலாம். உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். உடல் நோய் நொடி தொந்தரவுகளிலிருந்து விடுபடலாம். 8ஆம் வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது 2025ஆம் வருடம் பிற்பாதி 7 மாத காலம் உங்களுடைய சேமிப்பு உயரும். பேங்கில் பண சேமிப்பு உயரும். குருபகானுடைய 9ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழும்போது அங்கே சனி ராகு கூட்டணி. பிற்பாதி 7 மாத காலம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். 2 தொழில் செய்யலாம். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பணம் தடையின்றி வரும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் புதுசாக தொழில் கற்றுக்கலாம், புதுசாக வேலை கற்றுக்கலாம், சொந்த காலில் நிற்கலாம். மாமனார் மாமியாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். மாமனார் மாமியாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய மாமனார் அவங்க சாமி ஆடுறது, குறி சொல்கிறது, ஜோதிடம், அமானுஷிய வேலைகள் செய்பவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 2025ஆம் வருடம் மே மாதத்துக்கு பிறகு மிக மிக சிறப்பாக இருக்கும். குருபகானுடைய 5ஆம் பார்வை சத்ருஸ்தானத்தின் மேல் விழும்போது எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம். உங்களுடைய வேலை நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு 2025ஆம் வருடம் பிற்பாதி 7 மாத காலம் குரு பலன் இருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மையை மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.